Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 10 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே முற்றுகையிடப்பட்ட சமாரியாவில் பஞ்சம் தலைவிரித்து ஆளுகிறதை கண்டு ராஜா ஆட்களை அனுப்பி எலிசாவிடம் அங்கு கேட்டபடி எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். எலிசா தீர்க்கதரிசி தேசத்தில் காணப்படுகிறான உணவு பஞ்சம் விரைவில் தீர்ந்துவிடும் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்தான். உணவு விலைகள் மிக குறைந்த நிலைமைக்கு வந்துவிடும் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறதான பிரதானி ஒருவன் அதை ஏற்க மறுத்து விட்டான். அந்த பிரதானிக்கு எலிசா மறுமொழியாக, உன் கண்களினாலே அதை காண்பாய், ஆனால் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் என்று சொல்லி அங்கே அந்த பிரதானிக்கு பதில் சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே எலிசா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி 4 குஷ்டரோகிகளை அனுப்பி சிறிய இராணுவத்தினர் அதற்கு பயந்து ஓடிவிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு எந்த காரியமானாலும் அது லேசான காரியம். மிக சிக்கலாய் காணப்படுகிற காரியங்களிலே கர்த்தர் எளிதாக அந்த காரியங்களை மாற்றி விடுவார். நமது வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்களில் நாம் மிக கடினமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை எளிதாக மாற்ற வல்லவர் நமது தேவன். அது மகிமை உண்டாவதாக. இங்கே முற்றுகை நீக்கப்பட்டது. அங்கே சிறிய இராணுவத்தின் பொருட்கள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து அங்கே விலைகள் குறைக்கப்பட்ட நிலைமையிலே வார்கோதுமை விற்கப்பட்டது. அந்த எலிசா தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை நம்பாத பிரதானி அந்த ஒளிமுகவாசலில் ஜனங்களை நெருக்கினதினாலே செத்து போனான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அன்றைய வார்த்தைக்கு மாறாக நாம் செல்லும் போது பல தீங்குகளை நாம் அனுபவிக்க நேரிட்டு விடுகிறது. 8வது அதிகாரத்திலே எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய சுனியாமையாளின் அந்த வீட்டாருக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நீ உன் வீட்டாரோடைய கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். தப்பிப்பதற்கு வழியை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பஞ்சத்தில் தன் பிள்ளைகள் காப்பதற்கு உயிரோடு வைக்கிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இது எலிசா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து 7 ஆண்டுகள் பெலிஸ்தீன் தேசத்திலே போய் சஞ்சரித்துக் கொண்டிருந்தால், ஆண்டுகள் சென்ற பின்பு வந்து பார்த்தால் அவளுடைய வீடு நிலங்கள் எல்லாம் ராஜாவுடைய கையிலே போய்விட்டது. இப்படி ராஜாவிலே போய் முறையிட்ட பொழுது கேயாசி இந்த எலிசாவுடைய பணிவிடைக்காரனான கேயாசியுடைய சொல்லை கேட்டு ராஜா எல்லாவற்றையும் மீண்டும் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் வியாதியாய் இருந்த காரியத்தை குறித்தும் எலிசா
தமஸ்கு வந்தபோது ஏதோ ஆசைகள் சந்தித்து ஆசைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஸ்ரீராஜாவாகி மனதாத், நம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பிய வியாதி நீங்க பிழைப்பானா என்று சொல்லி கேட்ட பொழுது, வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று சொல்லும், ஆனாலும் சாகவே சாகவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்று சொல்லி அங்கே தேவனுடைய மனுஷன் அழுது கொண்டு சொல்கிறது குறித்து காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே பனதாத் தனது வியாதியிலிருந்து புறப்பட்டு வந்தாலும் ஆசையில் அவனை கொன்றுவிட்டு அந்த ஸ்தானத்திலே ராஜாவாகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து யோராம் யூதாவின் ராஜாவாக மாறி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த காரியங்களை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து அகசியா யூதாவின் ராஜாவாக அந்த காரியங்களை குறித்தும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. 9வது அதிகாரத்திலே யெகூ இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்திலுள்ள ராமேத்துக்கு போய் அங்கே யெகூவை அபிஷேகம் பண்ணும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அதே விதமாக அங்கே யெகூ இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாக இருந்த ஆகாப் என்ற குடும்பம் எல்லாம் அழிக்கப்பட்டு போகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து யோராமையும் அகசியாவையும் யெகூ கொலை செய்கிற காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. யெசபேல் அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே கொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஆகாபும் யெசபேலும் வஞ்சகமாக நாபோத்தின் தோட்டத்தை அபகரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இப்பொழுது அவருடைய குமாரனின் உடல் அதே நிலத்திலே எரியப்படுகிறது. பெற்றோரின் பாவம் பிள்ளைகளில் நிறைவேறுகிறதை குறித்து பார்க்கிறோம். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் மட்டும் விசாரிக்கிற தேவன். தொடர்ந்து யெசபேலும் அந்த ஆண்டவர் சொன்னபடியே அங்கு கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யெசபேல் கேட்டபோது கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னவழியாக எட்டி பார்த்த பொழுது அங்கே என் பட்சத்தில் யார் இருக்கிறான்னு சொல்லி 2-3 பிரதானிகள் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. 10வது அதிகாரத்திலே ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர்கள் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் எடுக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகி மூப்பரிடத்திற்கும் ஆகாபுடைய பிள்ளைகள் வளைக்கிற இடத்திற்கும் போய் நிருபங்களை எழுதி அனுப்பி, உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்கள், ரதங்களும் குதிரைகளும் பட்டணங்கள் உண்டே என்று சொல்லி அங்கே நிருபங்களை அனுப்பி அங்கே அவர்களை வரவழைத்து அவர்களை கொல்லப்படுகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரராய் எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறினதை குறித்து பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து பாகாலுடைய ஊழியக்காரர் அனைவரும் கொல்லப்படுகிற காரியத்தை குறித்தும் பாகாலுடைய எல்லா சிலைகளையும் தகர்த்து பாகாலை இஸ்ரவேலில் இராதபடி அழித்து போட்ட காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். உன்னதரான தேவன் தாமே இந்த வாசனங்களை தியானிக்க நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்தவர்களாக பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.